Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸும் ஸ்டடி பிளானும் பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா என்ன போர்ஷன் கேட்டிங்கன்னா தமிழில் வந்து இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 4 இயல் வந்து போர்ஷனில் இருக்குது. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் தென் யூனிட் 4. அடுத்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 full, chapter 2 full, chapter 3ல 3.1ல இருந்து 3.4 and then 3.9 and then chapter 4ல பார்த்தீங்கன்னா chapter 4.1ல இருந்து 4.4 வரைக்கும், then chapter 5 5.1ல இருந்து 5.4 and then 5.10 5.11 chapter 7ல 7.1 7.2 7.3 வரைக்கும். சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 10 lessons வருது. ஃபிசிக்ஸில் யூனிட் 1, யூனிட் 2, 3, 4. கெமிஸ்ட்ரி யூனிட் 9, 10, 11. And then biology unit 16, 17, 18. Social science ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 lessons இருக்கு. History unit 1, unit 2, 3, 4. Geography unit 1, 2, 3, 4. Civics unit 1, 2, 3. And then economics unit 1. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சயின்ஸும் சோஷியலும் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் இப்போவே இன்னிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டடி பிளானை அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 30 days இருக்குல்ல, இன்னும் ஒரு 20 days இருக்குல்ல அப்படின்றது விடாதீங்க. விட்டுட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் மொமெண்ட்டில் ரொம்ப கஷ்டப்படணும். பிகாஸ் லெசன்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய இருக்குது. ஹாஃப் எலி போர்ஷன் அளவுக்குன்ற மாதிரி அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், சரிங்களா? வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா FOLLOW ஃபாலோன்னு இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸ் மட்டும் அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வரும். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க மேம், நீங்கள் 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது, எங்களோட வீடியோஸ் வந்து எங்களால் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொன்னீங்க. அதனால் 8th ஸ்டாண்டர்டுக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தனியாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th வீடியோஸ் மட்டும்தான் வரும். அதனால் அது நீங்கள் எப்படி பார்க்க முடியும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கை ஃபாலோன்னு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து 8th அந்த அதில் வர வீடியோஸ் உங்களால் கிளிக் பண்ணி யூடியூப்பில் பார்க்க முடியும், சரிங்களா? இப்போ பார்க்கலாம் ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 1. ஓகேங்களா? யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு படிச்சிருப்பீங்க, அதனால் ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் யூனிட் 1 முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் தான் எடுத்து இங்கே முடிச்சிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். நிறைய கொஸ்டின் பேப்பர் வச்சு ரிவிஷன் பண்ணிங்கன்னா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? ஆகஸ்ட் 10ல் சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 அண்ட் தென் ஆகஸ்ட் 11 நாளைக்கு சண்டே சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 1. இதுவும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு எழுதுனது தான். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்து ஆகஸ்ட் 12 மேக்ஸ் சாப்டர் 1. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், முடிச்சிட்டிங்கன்னா சண்டே இன்னொரு சப்ஜெக்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்த நாள் இருக்க மேக்ஸை முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து அப்படியே கீழே இருந்து மேலே கொண்டு வந்துடுங்க சப்ஜெக்ட்ஸ், புரியுதுங்களா? ஸோ ஆகஸ்ட் 12 மேக்ஸ் சாப்டர் 1 அண்ட் தென் ஆகஸ்ட் 13 தமிழ் இயல் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 இங்கிலீஷ் யூனிட் 1, சரிங்களா? அடுத்தது ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சாப்டர் 1. இது வந்து நமக்கு ஹாலிடே வரும் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 16 பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஆகஸ்ட் 16 சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 2. தென் ஆகஸ்ட் 17 சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 9. ஸோ சப்போஸ் யூனிட் 9 வந்து எனக்கு முடிக்கலை, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து தான் போகிறோம், நான் இதை வந்து முடிச்சிட்டேன், இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த லெவல் முன்னாடி அடுத்த இருக்கிற லெசனை மேலே கொண்டு வந்துடுறீங்களா? நான் இதை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க அடுத்த ஹிஸ்ட்ரியை இங்கே கொண்டு வந்துடுங்க, புரியுதுங்களா? ஆகஸ்ட் 17 சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 9. அடுத்து ஆகஸ்ட் 18 சண்டே வருது சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 2. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு லெசன் முடிக்கும் போது உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் டிலே பண்ணிட்டீங்கனாலும் லாஸ்ட் டைம் ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டைம் இருக்குன்ற கேர்லெஸ் தயவு செய்து வேண்டாம். ஒரு நாள் நம்ம பிளான் பண்ண மாதிரி முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 2. ஸோ நைட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு 1 hour 2 hour 1.5 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்னிங் இதை ஓரல் டெஸ்ட் மாதிரி பாருங்க. அடுத்து ஆகஸ்ட் 21 வந்து இங்கிலீஷ் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2, சரிங்களா? யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. யூனிட் 1 ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதோட யூனிட் 2 சேர்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சாப்டர் 2. ஆகஸ்ட் 23 மேக்ஸ் சாப்டர் 2.
and then August 24 science physics unit 3. அடுத்து ஆகஸ்ட் 25 சண்டே வருது சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 4. ஸோ சண்டேனும் போது 2 சப்ஜெக்ட் பிளான் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். லெஷர் எடுத்துக்கோங்க, ஃப்ரீன்றது நீங்கள் பிரேக் டைமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம். நம்ம வந்து லாஸ்ட் டைமில் கஷ்டப்படுறத விட ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்ம ரிவிஷன் மட்டும் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? அதனால இப்போலேருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க தயவுசெய்து. ஆகஸ்ட் 25 சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 அண்ட் தென் ஆகஸ்ட் 26 ஹாலிடே வரும் உங்களுக்கு, சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 1. ஆகஸ்ட் 27 சோஷியல் ஜியாகிரஃபியில் யூனிட் 1 அண்ட் தென் ஆகஸ்ட் 28 தமிழ் இயல் 3. இப்போ பாருங்க, இது யூனிட் 1 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு இப்போ தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ ஆகஸ்ட் 29 இங்கிலீஷ் யூனிட் 3, ஆகஸ்ட் 30 மேக்ஸ் சாப்டர் 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வந்து மேக்ஸ் சாப்டர் 4. அடுத்து செப்டம்பர் 1 சண்டே வருது, சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 10. செப்டம்பர் 2 சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 11. ஸோ இது எல்லாமே இந்த யூனிட் 10லாம் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு படிச்சதுன்றதுனால முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த முன்னாடி நாளே முடிச்சிருங்க. 2 சப்ஜெக்ட் என்னால் முடியும் அப்படின்னா முடிச்சுட்டு இந்த இடத்துல டிக் போட்டுட்டே வாங்க. செப்டம்பர் 2 சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 11. செப்டம்பர் 3 சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 2. செப்டம்பர் 4 சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 3. செப்டம்பர் 5 இங்கிலீஷ் யூனிட் 4. செப்டம்பர் 6 தமிழ் இயல் 4. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம இயல் 4 இதோட முடிஞ்சிடுச்சு. தமிழை வந்து இதோட முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் செப்டம்பர் 5 இந்த மாதிரி முடிச்சோன்னா செப்டம்பர் 5 முடிச்சிடும். சப்போஸ் நீங்கள் மேலே முடிக்க இது பண்ணிடுறீங்கன்னா இது இங்கிலீஷ் இன்னும் செப்டம்பர் 3க்குள்ளேயே முடிச்சிடலாம், செப்டம்பர் 4க்குள்ளேயே முடிச்சிடலாம் தமிழ். இதுக்கான கொஸ்டின் பேப்பர் I'll ட்ரை. நான் வந்து மாடர்ன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெய்லி பேஸ் கொஸ்டின் பேப்பர் என்னால் முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப சீக்கிரம் நெக்ஸ்ட் கம்மிங் வீக்கில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். கம்மிங் டியூஸ்டே ஆர் வென்ஸ்டேல ஒரு சப்ஜெக்டாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். செப்டம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஹாலிடே வருது, மேக்ஸ் சாப்டர் 5. தென் செப்டம்பர் 8 சண்டே சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 4. செப்டம்பர் 9 social civics la unit 1. then September 10 science biology unit 16. September 11 science biology unit 17. and then September 12 max chapter 5 and chapter 7. September 13 social science civics unit 2. September 14 social civics unit 3. அடுத்து சண்டே செப்டம்பர் 15 சண்டே வருது, சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18. தென் செப்டம்பர் 16 ஒரு ஹாலிடே வருது, கவர்மெண்ட் ஹாலிடே, சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் யூனிட் 1. இது 16க்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக ரிவிஷன். 20th மேக்ஸிமம் குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இதை விட நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம யூனிட் 1 வந்து ரீசெண்டாக கரண்ட்டாக தான் முடிச்சிருப்போம். அதை ரிவிஷன் பண்ணாலே போதும். நீங்கள் அப்போது அடுத்த நாளுக்கான சப்ஜெக்டை முடிச்சிங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணி முடிச்சிங்கன்னா செப்டம்பர் 10க்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடலாம் எல்லா சப்ஜெக்டும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் 10 டேஸ்க்கான டைமிங் வந்து உங்களுக்கு ரிவிஷனோ என்ன எல்லாத்துக்குமே வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருக்கிறத காட்டிலும் முடிச்சிருங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு செப்டம்பர் 10க்கு மேலே நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸாக வந்து கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் தான். அதில் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அதாவது ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோமா, 7 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.